வணக்கம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற விஷயம் கொஞ்சம் சூடானது. இந்தியாவுல 1 கோடிக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் பேங்க் பேலன்ஸை மாத்தப் போற 8வது ஊதிய குழு. நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற குறிப்புகளையும் கட்டுரைகளையும் பார்த்தா இதுல ஒரு பக்கம் கொண்டாட்டமும் இருக்கு, இன்னொரு பக்கம் பெரிய கொந்தளிப்பும் இருக்கு. எது உண்மைன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. ஆமா, இது வெறும் சம்பள எண்கள பத்தின விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி. அரசின் நிதிநிலை, நாட்டின் பொருளாதாரம், ஏன் தனியார் துறையோட எதிர்காலமே இதோட பிணைஞ்சிருக்கு. உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற புள்ளி விவரங்களும் மாறுபட்ட கருத்துகளும் இத பல கோணங்கள்ல பார்க்க நமக்கு உதவுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒருவேளை அரசு ஊழியரா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த ஊதியக்குழு எடுக்க போற முடிவுகள் நீங்க வேலை செய்யற தனியார் துறையோட சம்பளத்தை பாதிக்கலாம். நீங்க கட்டுற வரிப்பணம் எங்க போகுதுன்னு தீர்மானிக்கும். ஏன் நீங்க கடைக்கு போய் வாங்குற பொருட்களோட விலையை கூட இது மாத்தலாம். அதனால இது எல்லாருக்குமான ஒரு விஷயம். சரி, முதல்ல இந்த எண்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? யாருக்கெல்லாம் இது பொருந்தும், எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பா. கிட்டத்தட்ட 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள். ஆக மொத்தம் 1,19 லட்சம் பேர் இதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அக்டோபர் 28, 2025ல பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இந்த ஊதிய குழுவுக்கான நிபந்தனைகளுக்கு, அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான இந்த ஆணையம் ஏப்ரல் 2027க்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஆனா அதோட பலன்கள் ஜனவரி 1, 2026 தேதியிலிருந்தே கிடைக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, அரசு அதை வாய்மொழியா உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அறிக்கை வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே சம்பள உயர்வு கணக்கு ஆரம்பிச்சிடும். அதனால அமல்படுத்தும் போது ஒரு பெரிய நிலுவைத் தொகையா, அதாவது அரியல்ஸா ஊழியர்கள் கைக்கு கிடைக்கும். இது ஒரு வழக்கமான நடைமுறை தான். சூப்பர். இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். சம்பளம் எவ்வளவு உயரும்? உங்க ஆதாரங்கள் 30% 34% வரைக்கும் போகலான்னு சொல்லுது. இது போன தடவை கொடுத்த 14.3% உயர்வை விட 2 மடங்குக்கு மேல. இது ஏன் இவ்ளோ அதிகம்? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த 30% உயர்வுங்கிறது வெறும் சம்பள உயர்வு இல்ல. இது கடந்த 10 வருஷத்துல நாம பார்த்த அதிக படவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு கேட்சப் மாதிரி. போன ஊதிய குழுவின் போது இருந்த பொருளாதார சூழலை விட இப்ப நாம வேற ஒரு உலகத்துல இருக்கோம். அதனாலதான் அந்த உயர்வு ஒரு போனஸ் மாதிரி தெரியாம ஒரு நிலுவைத் தொகையை சரி செய்யற மாதிரி இருக்கு. புரியுற மாதிரி எண்கள்ல சொல்ல முடியுமா? உதாரணமா குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு மாறும்? நிச்சயமா. இப்போ குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாயா இருக்கு. இந்த ஊதிய குழு பரிந்துரைக்கு பிறகு அது 32,940 இருந்து 44,280 வரைக்கும் போகலாம். பல கணிப்புகள் இது ஏகதேசம் 41,000 தொடுன்னு சொல்லுது. அதே போல குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயிலிருந்து லக்பக் 20,500 உயர வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். இதுல ஃபிட்மென்ட் ஃபேக்டர், அகவிலைப்படி இணைப்புன்னு சில தொழில்நுட்ப வார்த்தைகள் வருதே, கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள். ஃபிட்மென்ட் ஃபேக்டரை ஒரு மேஜிக் பெருக்கல் எண் மாதிரி நினைச்சுக்கோங்க. அரசாங்கம் 2.5ன்னு ஒரு எண்ணை முடிவு பண்ணுதுன்னு வைப்போம். உங்க பழைய அடிப்படை சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் அதை இந்த 2.5ஆல பெருக்குனா வர்றதுதான் உங்க புதிய சம்பளத்துக்கான ஆரம்ப புள்ளி. இப்போ மொத்த விவாதமே இந்த மேஜிக் எண் 1.83 இருக்கணுமா இல்ல 2.46 இருக்கணுமாங்கிறதுல தான் இருக்கு. அப்போ அகவிலைப்படி இணைப்பு? அது இன்னும் சுவாரஸ்யமானது. இப்போ அடிப்படை சம்பளத்துல 58% அகவிலைப்படியா, அதாவது டிஏவா இருக்கு. விலைவாசி உயர்வை ஈடுகட்ட கொடுக்கிறது. ஜனவரி 2026ல இது 61, 62% ஆகிடும். புதிய சம்பளம் அமலுக்கு வரும்போது இந்த 62%த்தையும் உங்க அடிப்படை சம்பளத்தோட ஒன்னா சேர்த்துடுவாங்க. அப்புறம் அகவிலைப்படிய 0லேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. இதனால உங்க அடிப்படை சம்பளம் ரொம்ப பெருசா தெரியும். அது மேல கிடைக்கிற அடுத்தடுத்த அகவிலைப்படி உயர்வும் அதிகமா இருக்கும். அப்ப எண்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தாலும் அரசு ஊழியர் சங்கங்கள் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்க? உங்க குறிப்புகள்ல அவங்க ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதா தெரியுது. இது ஒரே ஒரு பிரச்சனை இல்ல, பல விஷயங்கள்ல அவங்களுக்கு அரசன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு சொல்லுது இல்லையா? சரியா சொன்னீங்க. இது ஒரு தொடர்கதை மாதிரி. அவங்களோட அதிருப்தி பல இடங்கள்ல இருந்து வருது. முதல்ல தேதியில ஆரம்பிக்குது. ஜனவரி 1, 2026ல இருந்து அமல்படுத்தப்படும்னு வாயில சொல்றாங்க. ஆனா ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ நிபந்தனைகள்ல, அதாவது எழுத்துப்பூர்வமான உத்தரவுல அத காணோம். இது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுக்குது. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. புரியுது.
ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது ஒரு நம்பிக்கையின்மைக்கு வழிவகுக்குது. அடுத்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற 69 லட்சம் பேரோட கதி என்னன்னு எந்த பேச்சும் இல்ல. அவங்களோட ஓய்வூதியத்தை எப்படி மாத்தி அமைப்பாங்க, அவங்களுக்கு இந்த உயர்வுல முழுமையான பலன் கிடைக்குமான்னு எந்த தெளிவும் இல்ல. இது அவங்க மத்தியில ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. இது போக ஆணையம் அமைக்க தாமதமானதால உடனடியா 20% இடைக்கால நிவாரணம் கேக்குறாங்க. ஆனா இதையெல்லாம் விட அவங்களோட மிக முக்கியமான கோரிக்கை ஒன்னு இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம், ஓபிஎஸ், இதுதான் இப்போ தேசிய அளவுல பெரிய விவாதமா இருக்கு இல்லையா? ஆமா, 2004 பிறகு பணியில் சேர்ந்த 26 லட்சம் ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும்னு ரொம்ப தீவிரமா கேக்குறாங்க. இதுல இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, அதை இட்டு விளக்கமா சொல்லுங்க. ஓபிஎஸ்க்கும் இப்போ இருக்கிற என்பிஎஸ்க்கும் என்னதான் வித்தியாசம்? ஏன் அதுக்காக இவ்ளோ போராடுறாங்க? சுருக்கமா சொல்லணும்னா, பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ், நீங்க கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% வாழ்நாள் முழுவதும் அரசாங்கம் குடுக்குங்கிற ஒரு உத்தரவாதம். அது சந்தை ஏறினாலும் சரி இறங்குனாலும் சரி உங்களுக்கு அந்த பணம் நிச்சயம். ஆனா புதிய தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் பங்குச்சந்தை சார்ந்தது. உங்க சம்பளத்துல இருந்து பிடிக்கிற பணத்தை சந்தையில முதலீடு செய்வாங்க. அது எப்படி செயல்படுதோ அதை வச்சுதான் உங்க பென்ஷன். அதனாலதான் ஊழியர்கள் ஓபிஎஸ்ஐ ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் என்பிஎஸ்ஐ ஒரு சூதாட்டம் போலவும் பாக்குறாங்க. அந்த உத்தரவாதம் தான் உங்களுக்கு வேணும். ஓ, இப்ப புரியுது. அப்போ உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த 96% ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது யூபிஎஸ் நிராகரிச்சாங்கங்கிற புள்ளி விவரம், அது அவங்க என்பிஎஸ் விளம்புறாங்கன்னு அர்த்தம் இல்ல. என்பிஎஸ்க்கு பதிலா அரசாங்கம் கொண்டு வந்த இன்னொரு மாற்று திட்டத்தையும் நிராகரிச்சு எங்களுக்கு ஓபிஎஸ் தான் வேணும்னு உறுதியா சொல்றாங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. அந்த 96% நிராகரிப்பு ஓபிஎஸ் மேல அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நிலைப்பாட்டை காட்டுது. தொழிற்சங்கங்கள் கேட்கிற இந்த வேலை பாதுகாப்பு, உத்தரவாதமான ஓய்வூதியம், இந்த ஸ்திரத்தன்மை மேல இருக்கிற ஈர்ப்பு தான் தனியார் துறையோட தூக்கத்தை கெடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால இந்த மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கவே முடியாது. இதனால திறமையான ஆட்களை எழுந்திடுவோமோங்கிற பயம் உங்களுக்கு வந்திருக்கு. உங்க குறிப்புகள்ல இது ஒரு முடிவின் ஆரம்பம்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கா? இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கடுமையான உண்மை இருக்கு. இத நாம 3 பிரிவா பார்க்கணும். முதல்ல ஆரம்ப நிலை வேலைகள், ஓட்டுநர், உதவியாளர் மாதிரி வேலைகள்ல அரசு சம்பளம் ஏற்கனவே தனியார் துறையை விட 2 முதல் 5 மடங்கு அதிகம். இந்த உயர்வுக்கு பிறகு அந்த இடைவெளி இன்னும் அதிகமாகும். அங்க தனியார் துறை போட்டியிடவே முடியாது. சரி, அது ஒரு பக்கம். ஆனா ரொம்ப திறமை தேவைப்படுற ஏஐ, சைபர் செக்யூரிட்டி மாதிரி வேலைகள்ல தனியார் துறை தானே எப்பவும் கிங்கு. உண்மைதான். அதுதான் 3வது பிரிவு. உயர் சிறப்பு துறைகள்ல தனியார் துறை சம்பளம் எப்பவும் பல மடங்கு அதிகமா இருக்கும். அங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா இந்த 2க்கும் நடுவுல ஒரு பெரிய பிரிவு இருக்கு. அங்கதான் உண்மையான யுத்தமே நடக்க போகுது. அது எந்த பிரிவு? நடுத்தர நிலை தொழில்நுட்ப வேலைகள். அதாவது 5 முதல் 15 வருடம் அனுபவம் இருக்கிற ஐடி, வங்கி மற்றும் நிதித்துறை, அதாவது பிஎஃப்எஸ்ஐ ஊழியர்கள். இப்போ தனியார் துறையில மாதம் 60,000 ரூபாய் முதல் 1.2 லட்சம் வரை சம்பாதிக்கிற ஒருத்தர் இருக்காருன்னு வைப்போம். 8வது ஊதிய குழுவுக்கு பிறகு இதே அனுபவத்துல ஒரு அரசு வேலையில அவருக்கு 85,000 ரூபாய் முதல் 1 லட்சம் வரை சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிட்டத்தட்ட சமமா இருக்கும்போது அதோட இலவச மருத்துவ வசதி, வேலை பாதுகாப்பு, உத்தரவாதமான ஓய்வூதியம்னு பல விஷயங்கள் சேரும்போது அவர் எதை தேர்ந்தெடுப்பார்? குறிப்பாக டெல்லி, மும்பை, பெங்களூரு போன்ற பெருநகரங்கள்ல இந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அரசு வேலைன்னா பொறுப்பில்லாத வேலை, 9 to 5 வேலைன்னு ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கே, அது இன்னும் மக்களை ஈர்க்குமா? ஒன்னு சிஜிஹெச்எஸ் எனப்படும் மத்திய அரசு சுகாதார திட்டம். மிக குறைந்த செலவுல உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் முழுமையான மருத்துவ பாதுகாப்பு. 2வது வேலை பாதுகாப்பு. திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்கங்கிற பயம் துளியும் இல்ல. உண்மைதான். என் நண்பன் ஒருத்தன் பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறான். போன வாரம் கூட மனுஷனுக்கு நிம்மதிதான்டா முக்கியம், இந்த சிஜிஹெச்எஸ் கார்டுக்காகவே கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் போல இருக்குன்னு சொன்னான். சோ நீங்க சொல்றது வெறும் தியரி இல்ல, அதுதான் கள நிலவரம். நிச்சயமா. ரிஸ்க் எடுக்க விரும்பாத குடும்ப பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 விஷயங்களும் ஒரு பெரிய வரம் மாதிரி. அதனாலதான் தனியார் துறைக்கு இது ஒரு பெரிய சவால். அப்போ தனியார் துறை இது சமாளிக்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கா இல்லையா? இல்ல அவங்க மொத்தமா சரிஞ்சிடுவாங்களா? தனியார் துறை சரியாது. அவங்க கிட்டயும் சில சக்தி வாங்க அஸ்திரங்கள் இருக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி உயர் சிறப்பு துறைகள்ல அவங்க ஆதிக்கம் தொடரும்.
ரெண்டாவதா பங்கு விருப்பங்கள், அதாவது ESOPs, பெரிய போனஸ் மாதிரி செல்வத்தை உருவாக்கும் வாய்ப்புகள் தனியார் துறையில மட்டும்தான் இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப்ல சேர்ந்து கோடீஸ்வரன் ஆகிற வாய்ப்பு அரசு வேலையில கிடையாது. இது லட்சியம் அதிகமா இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கும். அது மட்டும் இல்லாம அவங்க இந்த போட்டிக்கு தயாரா இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. ஏற்கனவே பல பெரிய தனியார் நிறுவனங்கள் அரசு சம்பளத்துக்கு இணையா அவங்களோட சம்பள கட்டமைப்பை மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு முழுமையான சரிவு கிடையாது, ஆனா நடுத்தர நிலை ஊழியர்களை தக்க வைக்க ஒரு கடுமையான போட்டியை உருவாக்கும். அவங்க இனிமே வெறும் சம்பளத்தை மட்டும் காட்ட முடியாது, சிறந்த வேலை சூழல், கெரியர் வளர்ச்சி வாய்ப்புகள்னு பல விஷயங்களை காட்ட வேண்டியிருக்கும். நீங்க அனுப்பிச்ச குறிப்புகள்ல எக்கானமி ஆஃப் பாபுஸ், அதாவது அதிகாரிகளின் பொருளாதாரம்னு ஒரு கவலையை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. இது ஒரு சுவாரஸ்யமான கருத்து. திறமையானவங்கெல்லாம் புதுமைகளை உருவாக்காம அரசு வேலைக்கு போனா நாட்டின் வளர்ச்சி பாதிக்காதா? இது ஒரு முக்கியமான மற்றும் நியாயமான கவலை. பொருளாதார நிபுணர் கார்த்திக் முரளிதரனோட ஒரு கூற்று இங்க ரொம்ப பொருத்தம். 95% அரசு வேலைகளுக்கு சந்தை மதிப்பை விட 5 மடங்கு அதிக சம்பளம் கொடுக்கறோம்னு அவர் சொல்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, அரசின் மொத்த சம்பள பட்ஜெட் ஒரு சிறிய சதவீத ஊழியர்களுக்கு மட்டுமே போகுது. இதனால பொது சேவைகளை மேம்படுத்தவோ அல்லது அதிக ஆட்களை வேலைக்கு எடுக்கவோ பணம் இல்லாம போகுது. ஆனா ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஊதியக்குழு இந்த பிரச்சனையை உருவாக்கல, ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைப்பு ரீதியான சிக்கலை இது வெளிச்சம் போட்டு காட்டுது. ஒரு நிமிஷம், 34% உயர்வுனா அது அரசாங்கத்துக்கு எவ்வளோ பெரிய நிதிச்சுமையா இருக்கும்? உங்க குறிப்புகள்ல ஒரு கட்டுரை இது நாட்டின் நிதி பற்றாக்குறையை மோசமாக்கும்னு எச்சரிக்குதே. அத பத்தி அரசாங்கம் என்ன நினைக்குது? இதுதான் இந்த விஷயத்தோட மறுபக்கம். நிச்சயமா இது ஒரு பெரிய நிதிச்சுமை தான். அரசின் செலவுகள் அதிகரிக்கும். ஆனா இதுக்கு ஒரு நேர்மறையான பொருளாதார பார்வையும் இருக்கு. அப்படியா? அதென்ன? 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் கையில கூடுதல் பணம் புழங்கும் போது அது நாட்டின் நுகர்வு பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். மக்கள் கார் வாங்குவாங்க, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவாங்க, வெளியில அதிகமா செலவு செய்வாங்க. இதனால வாகனங்கள், FMCG பொருட்கள், ரியல் எஸ்டேட் விற்பனை அதிகரிக்கும். இது பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமா உதவும். இது ஒரு தூண்டுதல் விளைவு, அதாவது ஸ்டிமுலஸ் எஃபெக்ட் மாதிரி பார்க்கலாம். அரசாங்கம் ஒரு பக்கம் செலவு செய்தாலும் அது வரி வருவாயா இன்னொரு பக்கம் திரும்பி வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஓகே, நாம இப்போ விவாதிச்ச விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கலாம். 8வது ஊதிய குழு ஒரு கணிசமான கிட்டத்தட்ட 30% சம்பள உயர்வு கொண்டு வரப்போகுது. ஆனா அமலாக்க தேதி, பழைய ஓய்வூதிய திட்டம்னு தொழிற்சங்கங்களுக்கும் அரசுக்கும் இடையே பல நம்பிக்கை குறைபாடுகள் இருக்கு. அதே சமயம் இது தனியார் துறைக்கு ஒரு முடிவு கிடையாது, ஆனா நிச்சயமா நடுத்தர நிலை ஊழியர்களை தக்க வைக்க ஒரு கடுமையான போட்டி. சரியா சொன்னீங்க. இந்த ஊதிய குழு சம்பளத்தை பற்றியது மட்டுமல்ல, இது நம்மகிட்ட ஒரு முக்கியமான ஆழமான கேள்வியை எழுப்புது. வேகமா வளர்ந்து வர இந்திய பொருளாதாரத்துல பொதுத்துறையின் ஸ்திரத்தன்மைக்கும் தனியார் துறையின் புதுமைகளுக்கும் இடையே சரியான சமநிலையை நாம எப்படி உருவாக்க போறோம்? ஆமா, இதுதான் இப்போ நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். அரசு ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பது வெறும் நிதிச்சுமையை அதிகரிக்காம எப்படி மேம்பட்ட பொதுச் சேவையா மாறும்? ஒரு நல்ல சம்பளம் வாங்குற அரசு ஊழியர் பொதுமக்களுக்கு சிறப்பான சேவையை தருகிறாரா, அல்லது அந்த அமைப்பு அவரை அப்படி செய்ய தூண்டுகிறதா என்பதுதான் இங்க இருக்கிற $1,000,000 கேள்வி. அதுக்கான விடைய தேடுறது தான் இந்த ஊதிய குழுவோட உண்மையான வெற்றியா இருக்கும்.